அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். Now we will discuss about TNBSC oriented biology. அறிவியல் சார்ந்த கருத்துக்களை நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், அதுவும் பர்டிகுலராக இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய டாபிக்கள் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லை பற்றி கேள்வி இல்லாமல் இருக்காது. அப்போது இட் லைஸ் இன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அப்போ கன்ஃபார்மாக செல் இல்லாத கொஸ்டினை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் இல்லாத கேள்விகளையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அனைத்து கேள்விகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், முந்தைய வினாத்தாள்களை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின்கள். வைட்டமின்கள் இல்லாத கேள்வித்தாளும் இல்லாமல் இல்லை. வைட்டமின் கன்ஃபார்மாக இருக்கும். அதேமாரி மூணாவது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ், அதாவது நோய்கள். நோய்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் கன்ஃபார்மாக இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளட்டு, அதாவது ரத்தம் அல்லது குருதின்னு நம்ம வார்த்தையில் சொல்லுவோம், தமிழ் வார்த்தையில் சொல்லுவோம். ரத்தம் இல்லாத கேள்வி பதில் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. அப்போது இட் லைஸ் கன்ஃபார்மாக இருக்கும். அதனால தான் முதல்ல உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அறிவியலின் மிக முக்கிய குறிக்கோள்கள் அப்படின்னு உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும். இது இல்லாமல் எந்த இது இருக்காது. இதை தவிர நீங்கள் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், இன்றியமையாத அறிவியல் நிகழ்வுகள், டே டு டே சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் கேள்வி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி, அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகிள்ஸில் மிக முக்கியமான வைரஸ் அப்படின்னு பார்க்கக்கூடியது பேண்டமிக் டிசார்டர் அப்படின்னு பார்க்கக்கூடியது கொரோனா ரிலேட்டடாக கேள்வி கேட்கலாம். தடுப்பூசி ரிலேட்டடாக கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த தடுப்பூசி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யாரு? தடுப்பூசிங்கிறது ஒரு ஆன்டிஜனா ஆன்டிபாடியா? தடுப்பூசிங்கிறது எந்த அளவில் பயன்படுது? குழந்தைக்கு போடப்படும் முதல் தடுப்பூசி எது? எத்தனை வயது வரை போடலாம்? ஏன் ஓரல் போலியோ வேக்சின், போலியோ வேக்சினை நம்ம ஏன் இன்ஜெக்ஷன் இல்லாமல் நம்ம மவுத்லேயே என்ன செய்கிறோம், கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி எந்த காரணத்தினால அந்த மாதிரி கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் வேக்சின் பிசிஜி பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தடுப்பூசி ரிலேட்டடாக கேள்வி கேட்க கரண்ட் சயின்ஸ். அதிலே கொஞ்சம் டீப்பாக போனாங்கன்னா பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம் சார்ந்து கேள்விகளை கேட்கலாம். உயிரி தொழில்நுட்பம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இருக்கக்கூடிய சயின்ஸில், கரண்டில் இருக்கக்கூடிய சயின்ஸில், நடப்பில் இருக்கக்கூடிய சயின்ஸில் மிக முக்கியமான ஒன்று நோய்கள் சார்ந்த ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொசுவினால் பரவக்கூடிய நோய்கள்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அது இயர்லி, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதங்களுக்கு அது பீக்கில் இருக்கும் இல்லையா? மலேரியா, டெங்கு அப்படிங்கிற ஃபீவர்லாம் நம்ம வர்றது கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பீக்கில் இருக்கக்கூடிய டிசீஸ் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் ப்ளஸ் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம், அது சார்ந்த கேள்விகளை கேட்பாங்க. நமக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஏன் சுருள் வடிவத்தில் இருக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கு. அதே மாதிரி பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஏன் சுருள் வடிவத்தில் இல்லை? why it's not become a helical structure? ஏன் அந்த மாதிரி இல்லை? அதுக்கு பதிலாக என்ன மாதிரி இருக்கு? வட்ட வடிவ டிஎன்ஏவா இருக்கு. டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏவா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? பிளாஸ்மிட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ இரட்டை அடுக்கு வட்ட வடிவ டிஎன்ஏ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? பிளாஸ்மீடுகள். பயோடெக்னாலஜியில் கேள்வி கேட்கக்கூடியது பிளாஸ்மீடுகள். இந்த மாதிரி பிளாஸ்மீடுகள் எதில் இருக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏ, இரட்டை அடுக்கு வட்ட வடிவ டிஎன்ஏ எதில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாக்டீரியா போன்ற உயிரினங்களில் உள்ளது. பாக்டீரியா என்பது நமக்கு நல்லாவே தெரியும். பாக்டீரியா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோகேரியாட்டுகள். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? புரோகேரியாட்டுகள்.
ப்ரோகாரியாட்டுகள் எந்த கேட்டகரியில சார் வருது? அதாவது ஆர்ஹெச் விட்டேகரின் வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1969ல ஆர்ஹெச் விட்டேகர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு? 5 kingdom classification based on the nutrition, based on its unicellular or multicellular. அது மாதிரி என்ன செய்யறாரு? அதை பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாரு. இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த கேட்டகரி பேஸ் பண்ணி அவர் என்ன செய்யறாரு? 5 உலகங்களா வகைப்படுத்துறாரு. அதுக்கு என்ன சொல்லுவோம்? 5 kingdom classification. 1969ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1969 அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. எந்த ஒரு மாநிலத்திற்கும் நாடுங்கிற ஒரு அடைமொழி இருக்காது. பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கர்நாடகா, தெலுங்கானா அது மாதிரி தான் இருக்குமே தவிர நாடுங்கிற ஒரு அடைமொழியோடு ஒரு பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1969 தான். அறிஞர் ரெண்டா பிரியல்ல என்ன செஞ்சாங்க பண்ணாங்க. அதே ஆண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kingdom classification, otherwise called as 5 உலக வகைப்பாடு. அந்த 5 உலகம் நமக்கு நல்லாவே தெரியும். மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியே. அதுல இந்த பாக்டீரியா எந்த கேட்டகரியில சார் வருது அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. இதுல பாக்டீரியா அப்படிங்கிறது மொனீரா கேட்டகரியில் வரக்கூடியது. மொனீரா வகையை சார்ந்தது. மொனீரா என்பது என்ன? ஒரு செல் புரோகாரியாட்டுகள். இந்த பகுதியில் இந்த ஃபேஸ்ல இந்த மொனீராங்கிற ஒரு பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? அதுல எந்த கேட்டகரியில் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனீரா அண்டர் த கேட்டகரி ஆஃப் யூனிசெல்லுலர் ப்ரோகாரியாட்ஸ். யூனிசெல்லுலர் ஒரு செல் ப்ரோகாரியாட்டுகள், எளிய உயிரினங்கள் ஆனா ஒரு செல்லா இருக்கும். அந்த மாதிரி உயிரினங்களை எந்த கேட்டகரியில கொண்டு வரோம்? மொனீரா. பட் புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கேட்டகரியில எது இருக்கு? யூனிசெல்லுலர் யூகாரியாட்டுகள் அந்த கேட்டகரியில தான் இருக்கு. அப்போ யூனிசெல்லுலர் யூகாரியாட் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எதுல இருக்கு? புரோட்டிஸ்டா. அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள், ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஃபஞ்சை அல்லது ஃபங்கைகள், பூஞ்சைகள். மிக முக்கியமான பூஞ்சை ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் பெனிசிலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குயின் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். 1,00,000 ஸ்பீசிஸ் உடையதுன்னு சொல்லுவோம். ஸ்பீசிஸ்ங்கிறது வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு. பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. ஸ்பீசிஸ் சிற்றினம் நம்ம சொல்லுவோம். சிற்றினம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஸியஸ்ட் கொஸ்டின். அவர் பேரு ஜான் ரே. அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் சிற்றினம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர். அப்ப பாருங்க, மொனீரா அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடியது அந்த ஒரு செல் ப்ரோகாரியாட்டுகள். புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது ஒரு செல் யூகாரியாட்டுகள். அதுக்கு அடுத்த கேட்டகரி ஃபஞ்சை. அதுக்கு அடுத்த கேட்டகரி பிளான்டே. லாஸ்ட் ஒன் இஸ் அனிமேலியே. அப்போ பிளான்டே, அனிமேலியே. அப்போ நம்பர் ஆஃப் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொனீரா, செகண்ட் ஒன் இஸ் புரோட்டிஸ்டா, தேர்டு ஒன் இஸ் பூஞ்சைகள் அல்லது ஃபங்கை, fourth one is Plantae, fifth one is Animalia. This is a 5 kingdom classification derived from R.H. Whittaker, Robert Harding Whittaker, an American ecologist. He is an American ecologist in 1969. Based on the various category, he divided more things. For example, 5 kingdom classification. Okay. இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கேள்விகள் இல்லாமல் இருக்காது. அப்போ எதெல்லாம் பாருங்க, செல் சார்ந்த கேள்விகள், வைட்டமின் சார்ந்த கேள்விகள், டிசீஸ் ஓரியன்ட் கேள்விகள், பிளட் ஓரியன்ட் கேள்விகள், பயோடெக்னாலஜி, பிளாஸ்மிட் சார்ந்த கேள்விகள், ரிகாம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் டிஎன்ஏ தொழில்நுட்பம், மறுசேர்க்கை தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். மறுசேர்க்கை ரீகாம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள்ல பிடி காட்டன் மற்றும் பிடி பிரிஞ்சால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. பிரிஞ்சால் இதை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அப்போ பழைய கிளாஸஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் இருக்கக்கூடிய விக்யன் மந்திர், டெம்பிள் ஆஃப் நாலேஜ் ரிலேட்டடாக பார்த்துருந்தோம். அதேமாரி சயின்ஸில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்,
ஓரியன்டாக நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா மிக முக்கியமான ஒரு டாபிக். அந்த டாபிக் பேர் என்ன பேர்? செல். உயிரினங்களின் அடிப்படை அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான். இதில் மிக முக்கியமான வருடம் இருக்கு. அந்த வருடத்துக்கு பேர் 1665, 1665 ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்யறாரு? பாட்டில் கார்க்கில் தான் கண்டுபிடிக்கிறார். பாட்டில் கார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சீசாவினுடைய தக்கை. முன்னாடிலாம் பாட்டில்ஸுக்கு மேலே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளையங்கள் மாதிரி இருக்காது. மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அதனுடைய பாட்டிலை கேப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு தக்கையை சீவி, அதாவது உடனில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து மினிமைஸ் பண்ணி அதை என்ன செஞ்சுருப்பாங்க? அதில் பிளக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் பொருத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொருத்தி வைக்கப்பட்ட ஒரு தக்கையை எடுத்துக்கொண்டார். அந்த தக்கையில் இருக்கக்கூடிய செல்களை பகுத்து கொண்டார். பகுத்ததை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு, நுண்ணோக்கியின் உதவியால் பார்க்குறாரு. அந்த நுண்ணோக்கியின் உதவியால் அவருக்கு தெரிந்த செல் எந்த வடிவத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹனிகோம் ஸ்ட்ரக்சர், தேன் கூடு வடிவத்தில் இருந்தது. அப்போ பாட்டில் கார்க் எடுக்கிறாரு, அதில் உள்ள செல்லை எடுக்கிறாரு, அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை வெட்டி கட் பண்ணி சின்ன சின்ன துகள்களாக மாற்றுறாரு. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு, அது எப்படி இருந்தது? ஹனிகோம், தேன் கூடு மாதிரி இருந்தது, சின்ன சின்ன அறைகளாக இருந்தது. அந்த சின்ன சின்ன அறைகளுக்கு பெயர் என்ன வைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லுலா. செல்லுலா என்றால் லத்தீன் மொழியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரூம், சிறிய அறை. அப்போ சிறிய அறையாக இருந்ததுனால லத்தீன் மொழியில் என்ன பேர் வைக்கிறாரு? செல்லுலா. அப்போ செல்லுலான்னு பேர் வைக்கிறாரு. அந்த செல்லுலாங்கிறது தான் செல்லா மாறிடுச்சு. வருங்காலத்தில் என்னவா மாறிடுச்சு? செல் அப்படிங்கிற அடைமொழியாக மாறிடுச்சு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிரினங்களின் அடிப்படை அலகு. அதான் ஸ்டூடெண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான், நம்மளுடைய உயிர் எங்கிருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்போம். த லைஃப் இஸ் பிலாங்ஸ் டு, எங்கே இருக்கு, எந்த கேட்டகரியில் இருக்குது, எந்த ஆர்கனில் இருக்குது, எந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஆன்சர் இதயத்தில் இருக்குது சார் அப்படிம்பாங்க, மூளையில் இருக்குது சார் அப்படிம்பாங்க. சில பேர் ஒவ்வொரு ஆர்கன்லையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிறது. லைஃப் ஹேவிங் எவரி ஒன் செல், ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். இதை தான் செல் தியரின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ செல் தியரியை கண்டுபிடித்த இரு அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா செலிடன் மற்றும் ஸ்வான் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர்கள். ஒருத்தர் பாட்டனிஸ்டாக இருந்தார், அது தாவரவியல் வல்லுநராக இருந்தார். ஒருத்தர் ஜுவாலஜிஸ்டாக இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் கோட்பாடு, செல் தியரின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் ஷெலிடியன், அனதர் ஒன் ஸ்வான் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் க்ளூ வச்சு படிச்சுக்கலாம். அப்போ செலிடியன் அண்ட் ஸ்வான் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? செல்லை கண்டுபிடிக்கிறாங்க. செல்லை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் செல்லினுடைய தியரியை கண்டுபிடித்தவர்கள், செல் கொள்கையை கண்டுபிடித்தவர்கள் கேட்பாங்க. இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு புதிய செல் தியரின்னு ஒருத்தர் வர்றாரு. நியூ செல் கான்செப்ட், ஏ நியூ செல் தியரி. நியூ செல் தியரியை கண்டுபிடிச்சவர் யாரு? ருடால்ஃப் விர்ச்சோவ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஆம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலா என்ற வார்த்தையை உருவாக்கியவர். ஓமினிஸ் செல்லுலா ஈ செல்லுலா அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஈச் அண்ட் எவரி ஒன் செல், ஈச் அண்ட் எவரி செல் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஒவ்வொரு செல்லுமே அதற்கு முந்தைய செல்லிலிருந்து உருவானவை அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாரு. இதுக்கு பேர் என்ன பேரு? ஓமனி செல்லுலா ஈ செல்லுலா, புதிய செல் கொள்கை, நவீன செல் கொள்கை அப்படின்னு சொல்றோம். யாரு? ருடால்ஃப் விர்ச்சோவ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இந்த ருடால்ஃப் விர்ச்சோவ் இதை மட்டுமா சொன்னாரு அப்படின்னா செல் லீனியேஜ் தியரி, செல்லினுடைய பாரம்பரிய கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் யார்? அது ஒரு ருடால்ஃப் விர்ச்சோவ். அப்போ ருடால்ஃப் விர்ச்சோவ்னு கேட்டாங்கன்னா புதிய செல் கொள்கைக்கும் டிக் பண்ணோம். ஏற்கனவே உள்ள செல்லிலிருந்து உருவானவை அப்படி சொன்னவர் அவர் தான். ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி செல் லீனியேஜ் தியரி, பாரம்பரிய கோட்பாடு, செல் பரம்பரை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு செல் பரம்பரை கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நீங்க எதை சொல்லணும்? ருடால்ஃப் விர்ச்சோவ். அப்போ செல்லுங்கிறத கண்டுபிடிச்சாங்க, செல் கொள்கைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, புதிய செல் கொள்கை கண்டுபிடிச்சாங்க. செல்லுன்னு கண்டுபிடிச்சவர் யாரு? எஸ், ராபர்ட் ஹூக் தான்.
செல் கொள்கையை கண்டுபிடித்தவர் யாரு? ஷெலிடன் மற்றும் ஸ்வான். புதிய செல் கொள்கையை கண்டுபிடித்தவர் யாரு? ருடால்ஃப் விர்ச்சோவ். அப்போ செல்லுங்கிறது ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு ஒரு நுண்ணோக்கி கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான் ஓரியன்டட் மைக்ரோஸ்கோப். ராஸ் அண்ட் ரஸ்கா அப்படிங்கிற சயின்டிஸ்ட், ரஸ்காங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்யறாரு? ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடித்த பின்பு அதிக இன்ட்ரா செல்லுலர் ஆர்கனல், செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் அதிகமாக கண்டறியப்பட்டது. அப்போ செல்லுன்னு தெரியும், ஆனால் செல்லுக்குள்ள இவ்வளவு நுண்ணுறுப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. செல்லில் என்னென்ன நுண்ணுறுப்புகள் இருக்கு? உள்ள பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த செல்லுன்னு நம்ம சொல்லுவோம் நியூக்ளியஸ். புரத தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் ரைபோசோம்கள் இருக்கு. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம் மைட்டோகாண்ட்ரியாக்கள் இருக்கு. தற்கொலை பைகள்னு சொல்லுவோம் லைசோசோம்கள் இருக்கு. அதே மாதிரி எண்டோபிளாச வலைன்னு சொல்லுவோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செக்ரீஷன் பண்ணக்கூடிய ஸ்கெலிட்டன் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைட்டோபிளாசம்னு ஒன்று இருக்கு. சைட்டோபிளாசம் நியூக்ளியஸோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறத புரோட்டோபிளாசம்னு நம்ம சொல்லுவோம். அந்த புரோட்டோபிளாசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பர்கின்ஜி. த சயின்டிஸ்ட் நேம் இஸ் பர்கின்ஜி. அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன செய்யறாரு? செல் என்பது செல்லின் இயற்பியல் தளம், பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குறாரு. வாட் இஸ் பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் லைஃப்? இயற்பியல் தளம் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அதனாலதான் பர்கின்ஜி அப்படிங்கிற கேள்வியை அடிக்கடி கேட்கிறாங்க. பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் லைஃப், பர்கின்ஜி எந்த இன்ட்ராசெல்லுலர் உள் செல் நுண்ணுறுப்பை கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் புரோட்டோபிளாசம் தான். நமக்கு நல்லா தெரியும், ஒரு தாவரமோ விலங்குகளோ செல்லினால் ஆகப்பட்டது, அதனால அடிப்படை அலகுன்னு சொல்லுவோம். செல்லில் தான் உயிர் இருக்குன்னு தெரியும். செல்லுக்கு எங்க சார் உயிர் இருக்கு? செல்லில் நமக்கு உயிர் இருக்கு, செல்லுக்கு உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் டிக் பண்ற ஆப்ஷன், வேரியஸ் ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா டிக் பண்ணுவாங்க. ஒன்று மைட்டோகாண்ட்ரியா டிக் பண்ணுவாங்க, அது ஆன்சர் அல்ல. பிகாஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இஸ் எ பவர் ஹவுஸ். சில பேர் ரைபோசோம் டிக் பண்ணுவாங்க, ரைபோசோமும் அல்ல. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத தொழிற்சாலை, புரோட்டீன் ஃபேக்டரி. சில பேர் நியூக்ளியஸை டிக் பண்ணுவாங்க, அதில் தான் உயிர் இருக்குன்னு டிக் பண்ணுவாங்க, அதுலேயும் இல்லை. செல்லுக்கு உயிர் எங்கே உள்ளது? நியூக்ளியஸ் டிக் பண்ணுவாங்க, நியூக்ளியஸும் அல்ல. காரணம் அதுக்கு பேர் செல் சென்டர் ஆஃப் செல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோலிங் சென்டர் நம்ம சொல்லுவோம். கண்ட்ரோலிங் சென்டர். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்தில் தான் உயிர் உள்ளது. அப்போ செல்லுக்கு எங்கே உயிர் இருக்கு? புரோட்டோபிளாசம். அதனால தான் புரோட்டோபிளாஸ்மிக் தியரினே இருக்கு. புரோட்டோபிளாசம் தியரி, புரோட்டோபிளாசத்தில் உயிர் உள்ளது. த லைஃப் இன் புரோட்டோபிளாசம், ஆல்வேஸ் லைஃப் இன் புரோட்டோபிளாசம். அதனால தான் புரோட்டோலைசிஸ்னு ஒரு தியரி இருக்கு. அது டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது, ஃப்ராக்மெண்ட் ஆகுது, உடையுது, சிதையுது. புரோட்டோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ புரோட்டோபிளாசம் தான் மிகச்சரியான விடை. அப்போ புரோட்டோபிளாசம் சார்ந்த கேள்வி கேட்டாங்கன்னா எந்த சயின்டிஸ்ட் நீங்க சொல்லணும்? பர்கின்ஜி. என்ன சொல்றாரு? செல்லினுடைய இயற்பியல் தரம். அப்போ செல்லுங்கிறது என்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். செல் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடியது செல்லு தான். அந்த செல்லில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லை கண்டுபிடித்தது. எதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? பாட்டில் கார்க். எப்படி இருந்தது தேன்கூடு வடிவம்? யார் கண்டுபிடித்தார்? ராபர்ட் ஹூக். எந்த இயர் கண்டுபிடித்தார் அப்படின்னா 1665. அதுக்கப்புறம் செல் தியரியை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஷெலிடன் ஸ்வான். புதிய செல் தியரியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சோவ். புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யாருன்னா பர்கின்ஜி. இதை தவிர உங்களுக்கு நிறைய செல்லுலர் ஆர்கனல்ஸ் இருக்கு. வேக்குவல்ஸ் இருக்கு, வெசிக்கல் இருக்கு, சென்ட்ரியோல் அப்படிங்கிற செல் டிவிஷன்ல யூஸ் ஆகக்கூடிய சென்ட்ரியோல்னு ஒரு பகுதி இருக்கு. இது மாதிரி இன்ட்ரா செல்லுலர் ஆர்கன் எதன் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அது வரைக்கும் என்ன பயன்படுத்திட்டு இருந்தாங்க? எளிய நுண்ணோக்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஒளி நுண்ணோக்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் the electron microscope is only to detect the intracellular organelles inside the cell. செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகளை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? ருடால்ஃப் விர்ச்சோவ். ருடால்ஃப் விர்ச்சோவ்ங்கிறது புதிய செல் தியரி. ரஸ்கா என்ற அறிவியல் அறிஞர், ரஸ்கா, RUSKA, ரஸ்கா. அப்போ செல்லுங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சு அதில் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அதில் 2 முக்கிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது.
ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சுழற்சின்னு ஒன்று நடந்தது. செல் சுழற்சி, செல் சைக்கிள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது. செல் சுழற்சி. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பகுப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ செல் சுழற்சி, செல் பகுப்பு எல்லா செல்லுக்குமே நடக்குமா சார் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி செல் ஹேவிங் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகளில் எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்சியல் ஆர்டர். முதல்ல நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கொஸ்டின் நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணி நீங்கள் பழகினீங்கன்னா எளிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல் சுழற்சி. செல் சுழற்சியின் சீக்வென்சியல் ஆர்டர் என்ன? இங்கே நடுவில் எழுதுகிற பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஏ ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க, G0 அப்படின்னு கொடுக்குறாங்க. ரெண்டாவது G1. அப்போ என்ன போடலாம்? நம்ம ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இதுல இருந்து இந்த சீக்வென்சியல் ஆர்டர் என்ன. அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க G2. நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆப்ஷன் இஸ் தேர், எஸ். லாஸ்ட் ஒரு சீக்வென்சியல் எண்ட் ஆஃப் த செல் சைக்கிள் கொடுக்குறாங்க, எம். எம் நிலை. அப்போ G0, G1, G2, S, M இப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வைங்க. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G0, மற்றொன்று G1, another one G2. எல்லாமே சேமா இருக்கு இல்லையா? ஆனால் இங்க இருந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்க பாருங்க, M, S இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. மூணாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? சின்னு வச்சுக்கிறோம் இல்லையா? சி தேர்ட் சாய்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா G0, G1, மற்றொன்று எஸ், மற்றொன்று G2, லாஸ்ட் ஒன் இஸ் எம். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் நாலாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஎன்பிசியில் கொடுக்குறாங்க. வைங்க, அதாவது காம்படேட்டிவ் வாட்டெவர் காம்படிஷன் எக்ஸாம், காம்படேட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் G2, G1, எஸ், G0, எம் அப்படி கொடுக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் இருக்குது இல்லையா? நம்ம இந்த செல் சைக்கிள், செல் டிவிஷனை நம்ம எக்ஸாமில் படிக்கவே இல்லை, நேரடியாக போய் அட்டன் பண்ணுறோம். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் படிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும் காம்படிஷனுங்கிறது வெரி லோ தான். பிகாஸ் ஆஃப் படிப்பவர்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, படிக்காத அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. நானும் பண்ண போகிறேன். என்ன காரணம்? 4 ஆப்ஷனில் தானே சார் ஒன்று வரப்போகுது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் அடிக்க போகிறோம். எளிமை தான் சார். எப்படியோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒரு சரியான டிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடையாது. இட்ஸ் எ வெரி டஃபஸ்ட் ஒன். இது வந்து எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க, இன்க்ளூடிங் ஐஏஎஸ் முதற்கொண்டு. நீட் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை கண்டுபிடிச்சவரே ஒரு ஆப்பிரிக்க கல்வியாளர் தான் கண்டுபிடிச்சார். ஆப்ஷன் ஏபிசிடின்னு 4 கொடுத்து பாருங்கள் சார், கன்ஃபார்மாக தப்பு பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிசர்ச் அனலைசிஸ் பாருங்கள், என்ன ஒரு ஆராய்ச்சி தத்துவம் பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கையோடு பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். அப்போ 4 ஆப்ஷன் மூலமாக ஒருத்தரை என்ன செய்ய முடியும்? ஒருத்தருடைய நாலேஜை, ஒருத்தருடைய அறிவை நாம் எடை போட்டு பார்க்க முடியும்னு ஒரு ஆப்பிரிக்க கல்வியாளர் சொல்கிறார். அதனால் பி கேர்ஃபுல் அபவுட் இட். நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம்? 4 ஆப்ஷன் ஒன்று டிக் பண்ணால் கரெக்டாக இருப்பது, அப்படிதான் ஈஸியாக வேலை வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் எ வெரி டஃபஸ்ட் ஒன். அந்த மாதிரி நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று, முதல் ஆப்ஷனை நிறைய பேர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க, புலியாக இருப்பாங்க. அவங்க எதை செலக்ட் பண்ணுவாங்க? 0 செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1 இருக்குது, அடுத்து பாருங்க 2 இருக்குது, அடுத்து எஸ்எம். அப்போ முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான விடையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர், இட்ஸ் அ ராங் ஒன். ஒய்? இந்த மாதிரி செல் சுழற்சி இல்லை. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் மேக்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கான்சியஸாக இருக்கக்கூடியவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க G0 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எம்முக்கு அப்புறம் தான் எஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ இங்கிலீஷ்லேயும் அவங்க கான்சியஸாக இருப்பாங்க, அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் G0, G1, G2, M, S. இது மிகச்சரியான விடையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இட்ஸ் எ ராங் ஒன். இட்ஸ் ஆல்சோ எ ராங் ஒன். நெக்ஸ்ட்
இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகளில் இவ்வளவு எளிமையான கேள்விகளா சார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா என்ன செஞ்சிருவாங்க, இருக்கிறதுலே கடினமான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவாங்க. விச் ஒன் இஸ் டஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்க போறாங்க. அதுல ஒரு டஃபஸ்ட் ஆப்ஷன் அங்க இருக்கும் பாருங்க, G2, G1, S, G0, கொலாப்ஸ்ல இருக்கு. அப்போ கொலாப்ஸா இருக்கக்கூடியது சரியா இருக்கலாம், அந்த மாதிரி தான் டஃபா கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. அதுவும் தவறு. இட்ஸ் ஆல்சோ ஏ ராங். பட் விச் ஒன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஆஃப் செல் சுழற்சி, செல் சைக்கிளின் படிநிலைகள், the sequential order of the cell cycle அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் மிகச்சரியான விடை. பிகாஸ் ஆஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா G0 பகுதி அல்லது quotient phase அல்லது ரெஸ்டிங் ஃபேஸ். ஒரு செல் சுழற்சி முடிந்தவுடன், அதாவது கிளாக் வைஸில் செல் சுழற்சி முடிந்தவுடன் நேரடியாக ஓய்வு நிலைக்கு வருகிறது. இட்ஸ் எ quotient phase. ஓய்வு நிலையில் இருந்து அடுத்து செல்லக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 பகுதி. அப்ப G1 பகுதிக்கு தான் வருது. அந்த G1 பகுதி என்றால் என்ன, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, கேப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் ஃபேஸ் அது முதல்ல இருக்க கேப் ஃபேஸா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ். சிம்பிளி இட்ஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ். முதல் இடைவெளி நிலை, முதல் இடைவெளி நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல, அப்படி குறிப்பிடல அப்படின்னா எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் growth phase, முதல் வளர்ச்சி நிலை, முதல் வளர்ச்சி நிலை. அப்போ முதல் வளர்ச்சி நிலை அல்லது ஃபர்ஸ்ட் growth phase ஆர் முதல் இடைவெளி நிலை அல்லது ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க G தான், அப்போ முதல்ல இருக்கிறதுனால G1. இதுலேயும் ஃபர்ஸ்ட் G தான், இதில் முதல்ல இருக்கிறதுனால G1. ஸோ இதுதான் அடுத்த நிலை. அப்போ அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலை G1 நிலை, ஃபர்ஸ்ட் growth phase ஆர் ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ். இது முடிஞ்ச உடனே இங்கே ஒரு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஒரு பல்சஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு லைன்ஸ் நிறைய போட்டிருக்கேன் இல்லையா, கிளஸ்டர் ஆஃப் லைன்ஸ். இந்த ஃபேஸ் தான். இந்த ஃபேஸில் மிக முக்கியமான நிலை இருக்கு, அதுதான் G1க்கும் G2க்கும் இடைப்பட்டு இருக்கு. அப்போ G1க்கும் G2க்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கு, அதுக்கு பேரு எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ் என்றால் என்ன, வேற ஒன்றும் கிடையாது, சிந்தசிஸ் ஃபேஸ். சிந்தசிஸ் ஃபேஸ் சிம்பிளி இட்ஸ் கால்ட் அஸ் உற்பத்தி நிலை. உற்பத்தி நிலை. சில பேர் இதை தவறா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு எழுதுறாங்க. சிந்தட்டிக்கும் சிந்தசிஸும் வேறு வேறு. சில நேரங்களில் சில பஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு இருக்கு. வேரியஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்குது. பஞ்ச் ஆஃப் மெட்டீரியல், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், வேரியஸ் மெட்டீரியலாக இருக்கலாம், நோட்ஸாக இருக்கலாம், கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நிறைய பல்ச் ஆஃப் திங்ஸ் கிடைக்குது. நமக்கு ஒவ்வொரு மீடியா மூலமாக ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சின்ன தவறு நடக்குது. அது தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறு இல்லை, சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிந்தட்டிக் ஃபேஸ்னா என்ன, செயற்கைன்னு அர்த்தம், அப்படித்தானே? சிந்தட்டிக்னா என்ன சொல்லுவீங்க, சிந்தட்டிக் அப்படின்னா செயற்கை. செயற்கை நைலான், செயற்கை இழை எது அப்படின்னா நைலான் சொல்லுவீங்க, அதுதான் சிந்தட்டிக். இயற்கை இழை பருத்தி இல்லையா, வெள்ளி இழை புரட்சி அப்படின்னு சொல்லுவீங்க. சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். சில்வர் ரெவல்யூஷன்ங்கிறது உங்களுக்கு முட்டை, அப்படித்தானே? முட்டை உற்பத்தி பண்றதுக்கு பேர் என்ன பேரு, சில்வர் ரெவல்யூஷன். பட் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன்ங்கிறது இயற்கை இழை பருத்தி தான். பருத்தி பூக்களில் சிறந்த பூன்னு ஒரு திருவிக்கா சொல்றாரு. என்ன பூ சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் ஒவ்வொரு பூவா சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல பருத்தி பூ தான். ஏன் திருவிக்கா அந்த மாதிரி இலக்கிய நயமா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானத்தை காப்பது எது, அந்த அளவுல இருக்கக்கூடிய ஒரு பூன்னு பாத்தீங்கன்னா பருத்தி பூ. நம்ம சயின்ஸ் ஓரியன்டா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது
வெள்ளை வெள்ளி இழை புரட்சி, சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பருத்தி இயற்கை இழை. செயற்கை இழை அப்படிங்கிறது நைலான். நைலான்ங்கிறது உங்களுக்கு செயற்கை இழை தானே. அதில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக்ங்கிறது வேற. இதில் இருக்கக்கூடிய இந்த எஸ் அப்படிங்கிற நிலைங்கிறது வேற. இதில் இருக்கக்கூடிய சிந்தசிஸ் என்ன? உற்பத்தி, உற்பத்தி நிலை. இது தொடர்பாக ஒரு கேள்வி வரை கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டிஎன்ஏ எங்கு இரட்டிப்பாகிறது? The DNA duplication, the double number of DNA அல்லது replication அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெப்ளிகேஷன் அல்லது டூப்ளிகேஷன் ப்ராசஸ் எதில் நடக்குது? சிந்தசிஸ் ஃபேஸ் தான், உற்பத்தி நிலை தான். உற்பத்தி நிலையில் தான் என்ன நடக்குது? செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் பர்டிகுலராக டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்குது. இந்த டிஎன்ஏ டூப்ளிகேஷன் இஸ் அக்கர்ஸ் சிந்தசிஸ் ஃபேஸ். அப்போ பாருங்க, மூன்றாவது நிலை. அப்போ G0 பார்த்துருக்கிறோம், கொஷன் நிலை. G1ங்கிறது ஃபர்ஸ்ட் க்ரோத் ஃபேஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ். மூணாவது இருக்கக்கூடியது சிந்தசிஸ் ஃபேஸ், உற்பத்தி நிலை. உற்பத்தி நிலை. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா G2 நிலை. G2 நிலை அது அப்படியே நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே மாற்றி சொல்லிடலாம். எங்கே முதல் இடைவெளி நிலைனா இதில் செகண்ட் க்ரோத் ஃபேஸ் சொல்லலாமா? இரண்டாம் இடைவெளி நிலை. அதே மாதிரி வேற மாதிரி எப்படி சொல்லுவீங்க? செகண்ட் கேப் ஃபேஸ், இரண்டாம் இடைவெளி நிலை, இரண்டாம் வளர்ச்சி நிலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தை நீங்கள் இதில் சொல்லுவீங்க. அதான் அடுத்த ஸ்டேஜ் G2 ஃபேஸ். அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் ஃபேஸ், M ஃபேஸ். மைட்டாசிஸ் ஃபேஸ் செல் பகுப்பு நிலை. செல் பகுப்பு நிலை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைட்டாசிஸ் ஃபேஸ், பகுத்தல் இங்கே தான் நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் என்ன செஞ்சிடறேன், இங்கே ஒரு செல்லை வச்சுருன்னு வைங்க. ஒரு அசம்ஷனுக்காக இங்கே ஒரு செல்லை வச்சுருக்கேன்னா, இந்த சுழற்சி கிளாக் வைஸில் நடந்து முடிந்த பிறகு, அதாவது G0, G1, S, G2, M என்ற நிலை வரும்பொழுது எத்தனை செல்லாக மாறிவிடும்? 2 செல்களாக மாறிவிடும். டபுள்டு, இட் வில் டபுள்டு. அப்போ செல் எங்கு இரட்டிப்பாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நிலையில்? மைட்டாசிஸ். 2 தான் மாறணும்னு கிடையாது, இரட்டிப்பாகி 4 மாறலாம். என்னவா மாறிடும்? 4 செல்களாக மாறிடும். 4 செல்கள் இங்கே இருந்ததுன்னா 8 மாறிடும். 8 செல்கள் 16 மாறிடும். ஆக மொத்தம் டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். எங்கு செல்கள் இரட்டிப்பாகிறது? the duplication of cell, the multiplication of cell, the number of cells is doubled அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த கேட்டகரியில் சொல்லணும்? M நிலை தான். M நிலையில் தான் செல்லு இரட்டிப்பாகிறது. இந்த நிலைக்கு வந்த உடனே என்ன செஞ்சிடும்? செல்லு டபுள் ஆகுது. பட் இந்த டிஎன்ஏ எங்கு டபுள் ஆகிறது, எங்கு இரட்டிப்பாகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் எதை ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? எஸ் ஃபேஸ், சிந்தசிஸ் ஃபேஸ் அல்லது உற்பத்தி நிலை. அங்கே தான் டிஎன்ஏ டபுள் ஆகுது. அப்போ செல் டபுள் ஆகக்கூடிய நிலைன்னு கேட்டாங்கன்னா இங்கே செல்லு டூப்ளிகேஷன், டிஎன்ஏ டூப்ளிகேஷன் ஆகக்கூடிய நிலைன்னு கேட்டாங்கன்னா எஸ் நிலை தான். இந்த மாதிரி ஒரு சைக்கிளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சைக்கிளை தான் நம்ம செல் சைக்கிள்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம சீக்வென்சியல் ஆர்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். முதல் வளர்ச்சி நிலையில் எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 to 10 மணி நேரம். இப்போ இங்கே எழுதுகிற பாருங்க, 8 to 10 மணி நேரம். இது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் இல்லையா, அதை கணக்கில் எடுத்துக்கிற வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 to 10 மணி நேரம். எந்த செல்லுக்கு? ஒரு சிம்பிளஸ்ட் ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்கா அல்லது பாக்டீரியாவுக்கா அல்லது பிளான்ட்டுக்கா அல்லது அனிமலுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் செல், மனிதர்கள் மாதிரியான செல்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? 8 to 10 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் பகுதி எது? G1 ஃபேஸ். G1 ஃபேஸ் மற்றொரு பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் கேப் ஃபேஸ் அல்லது ஃபர்ஸ்ட் க்ரோத் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் க்ரோத் ஃபேஸ் இதுதான் முதல்ல அதிகப்படியான நேரம் எடுத்துக்கொள்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் நிலை. எஸ் நிலையில் எடுத்துக்கொள்ளும் காலம் 6 to 8 மணி நேரம், 6 to 8 hours. 6 to 8 மணி நேரம் எடுத்துக்குது எஸ் ஃபேஸ்க்கு சிந்தசிஸ்.
அதாவது டிஎன்ஏ டூப்ளிகேஷன் அல்லது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் 6லிருந்து 8 மணி நேரம் எடுத்துக்குது. பட் G2 ஃபேஸுக்கு 4லிருந்து 6 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. 4லிருந்து 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா G2 நிலை. இந்த நிலைக்கு எடுத்துக்குது. இந்த 3 நிலையும் சேர்த்தால் இந்த பகுதிக்கு பெயர் என்ன? இந்த 3 நிலையும் சேர்த்தா அந்த பகுதியை என்ன மாதிரி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் என்ன? இடைநிலை தான். என்ன சொல்லுவீங்க? இடைநிலை தான். அப்போ கவனமாக ஒரு விஷயத்தை பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவனிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இடைநிலை வேற, இடைவெளி நிலை வேற. இப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ப்ராப்ளமே இல்லைங்க, நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஆஃப் இங்கே கேப்னு கொடுத்துட போகிறாங்க. என்ன கொடுக்க போகிறாங்க? கேப்புங்கிற ஒரு வார்த்தை கொடுக்க போகிறாங்க, இடைவெளி நிலை. இங்கே இன்டர்ஃபேஸ்ன்னு கொடுக்க போகிறாங்க, இடைநிலை. ஆனால் தமிழில் இருந்ததுன்னா நேரடியாக கொஸ்டின் கொஞ்சம் மாற்றிடக்கூடாது. இதன் பெயர் இடைநிலை, இதன் பெயர் இடைவெளி நிலை. அப்போ பாருங்க, இது இந்த 3 கேட்டகரியும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன பேர்? இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் G1, S, G2. அப்போ இடைநிலையில் எவை அடங்கியுள்ளது, எந்த பகுதிகள் அடங்கியுள்ளது அப்படி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 3 பகுதிகள். ஒன்று G1 பகுதி, மற்றொன்று S பகுதி, மற்றொன்று G2 பகுதி. இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கிய நிலை எது? இன்டர்ஃபேஸ். இந்த ஃபேஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிடக்கூடிய நிலை. அடுத்து மைட்டாசிஸ் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய பிளத்தல் நிலை, செல் பகுப்பு நிலை. எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஒன்லி. 1 மணி நேரம் மட்டும். 1 மணி நேரம் மட்டும், கடைசியாக 1 மணி நேரம். அதான் ஸ்டூடெண்ட்டுக்கு அடிக்கடி கூறக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்ன செஞ்சிருவாங்கன்னா குடும்பத் தலைவி அல்லது இல்லத்தலைவி என்ன செய்வாங்கன்னா, ஒரு 6 மணிக்கு எந்திக்கிறவங்க 5:30க்கே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மைண்டில் செட் பண்ணிடுவாங்க, முழிச்சிருவாங்கன்னா அவங்க மைண்டு முழிச்சிடும். அவங்களுடைய மைண்டு முழிச்சிருக்கும், விழிப்பு நிலையில் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு விழிப்பு நிலையில் இருக்கும். அது இந்திய பெண்களுக்கே உருவானது. ஏன்னா சமையல் நிறைய ஒரு 40 ஆண்டுகள், தாத்தா பாட்டி காலத்திலலாம் 40 ஆண்டுகள் சமையலறையிலே இருந்திருக்காங்க. அவங்களோட வழி தெரியாது எனக்கு. 40 years. அவங்களுடைய ஆயுள் காலம் 100 ஆண்டுகள்னா மீதி 60 ஆண்டுகள் தான் வாழ முடியும். மீதி 60 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகள் இருக்குது. எல்லா தலைவிக்கு நிறைய பொறுப்புகளை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு நிறைய டைம், அதாவது செல்ஃபாக அவங்க க்ரோத் பண்ணிக்கிறதுக்கான டைமே இருந்திருக்காது. அதனால தான் இப்போ உள்ள பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதை பீட் பண்ணுங்கிறதுக்காக தான். நிறைய மிஷின் வந்துருச்சு, மோட்டார் வகைகள் வந்துருச்சு. 40 ஆண்டுகள் குறுகி 20ஆக மாறிடுச்சு. இன்னமும் சொல்லப்போனால் 20 ஆண்டுகள் இருக்கிறாங்க நம்ம இந்திய பெண்கள். 20 ஆண்டுகள் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம செமி ஆட்டோமைஸ்டு மிஷின், அது மாதிரி கொஞ்சம் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வளர 10 ஆண்டுகளாக மாறலாம். 10 ஆண்டுகளாக மாறலாம். அவங்க முன்னேறுவதற்கு மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படி பெட்டர் ஆப்ஷன், ஒரு குடும்பத்தில் அனைவரும் அவர்களுடைய வேலைகளை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவி என்ன செய்கிறாங்க, காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறவங்க 5:30க்கே அவங்க மைண்டு விழிச்சிடும். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் என்ன பேருன்னா ரெஸ்டிங் தான். அவங்க ஓய்வு நிலையில் தான் இருக்காங்க. பட் இஸ் மைண்ட் இஸ் ஆக்டிவ். அதே மாதிரி தான் இந்த செல் சுழற்சியில் முதலில் அதன் கொஷன்ட் ஃபேஸாக இருந்தாலும் ஓய்வு நிலையில் இருந்தாலும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அதனுடைய வளர்சிதை மாற்றங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ வளர்சிதை மாற்றங்கள் எப்படி இருக்கு? செயல்பாடு உடையதாக இருக்கிறது. எதுல? ஓய்வு நிலையில், கொஷன் ஃபேஸில், G0 ஃபேஸில். ஓய்வாக இருந்தாலும் செயல்படுது. அப்போ ஓய்வு நிலையில் செல் எவ்வாறு இயங்குகிறது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இட் வில் பி எ மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா G0 பகுதி தான்.
G0 இல்லையா, G0 G0 பகுதி. G1 நிலையில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து எந்திப்பாங்க, விழிப்பு அப்புறம் 6 மணி ஆயிடுது, பொழுது விடிஞ்சிருது, கொஞ்சம் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு முதல்ல வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. காய்கறிகளை ஃபுல்லாக நறுக்கி வச்சுக்கிறாங்க, கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து தான் என்ன செய்கிறாங்க, அந்த அடுப்பு சூடு பண்ணுற நிகழ்வை நிகழ்த்துறாங்க இல்லையா. அடுத்து தான் என்ன செய்கிறாங்க, அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு யூடியூப் சமையல்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுப்பையும் பற்ற வச்சுட்டு இருக்காங்க, இங்கேயும் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை தூக்கி அங்கே போடுறாங்க. அவங்க வச்சுருக்க செய்முறை தேர்வே உள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது தான். முதலில் எடுத்துக்கொள்ளுதல், எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் தயாராகுது. அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்து ரெடி பண்ணுறாங்க. அப்போ ப்ரிப்ரேட்டிவ் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு கேப் ஃபேஸ் அல்லது முதல் வளர்ச்சி நிலை. எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குது, இங்கே காய்கறிகள் இல்லை, இவங்க எதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மற்றும் RNA ஆகியவற்றை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. புரோட்டீன் மற்றும் RNA இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறக்கூடிய பகுதி எது, ஃபஸ்ட்டு கேப் ஃபேஸ் அல்லது ஃபஸ்ட்டு க்ரோத் ஃபேஸ். இது முடித்த உடனே அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடாயை எடுத்துகிட்டு அதில் காய்கறியெல்லாம் வெட்டி போடுறாங்க. அது முழுவதுமாக ஒரு லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அதை வதக்கி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அதனுடைய நிலை எப்படி இருக்கும், இட்ஸ் வெரி லோ குவான்டிட்டி. ஒரு தொக்கு மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கலாமே, ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கும். அதை வாட்டர் லெவலை அதிகப்படுத்த என்ன மாதிரி டபுளாக மாறி பார்த்துருக்கீங்களா, அது வரைக்கும் எப்படி இருக்கும், அந்த வதங்கின பொருட்கள் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஊறுகாய் தொக்கு ஒரு சூரணை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொருளை வாட்டரை வச்சு ஹீட் பண்ணும்போது குழம்பாக மாறிடும். இட்ஸ் கன்வெர்டட் இன்டு கறியாக மாறிடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ டபுள் ஆகுது இல்லையா. அப்போது இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, இங்கே டபுளிங் ஆக்குறாங்க. த டபுளிங் ஆஃப் DNA, இரட்டிப்பாகுதல், ரெப்ளிகேஷன், சிந்தசிஸ் ஃபேஸ், உற்பத்தி பண்ணிடுறாங்க, உற்பத்தி நிலை. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இரண்டாம் இடைவெளி நிலை, மைட்டோகாண்ட்ரியா ஃபுல்லாக கிளீவ் ஆகக்கூடிய நிலை இங்கே தான். இன்னொன்று இரண்டாம் நிலை பிரிவதற்கு தயாராக இருக்கிறது, மைட்டாசிஸ் நிலையில் அல்லது செல் பிரிதல் நிலையில் தயாராக இருக்கும் நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் பிரிவதற்கு தயாராக இருக்கும் நிலை. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உள்ள உற்பத்தி செய்து வச்சுக்கிட்டு தனித்தனியாக வெசல்ஸில் மாற்றுவாங்க பாருங்க. இந்த பொருளை சமைச்சு வச்ச பொருளை வேறு வேறு கண்டெய்னரில் மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி, ஒரு பெரிய கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸ், ஸ்கூல் போகிறவங்களுக்கு தனியாக, இவங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா இவங்களுக்கு தனியாக, எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறாங்க இல்லையா. அப்போ பிரிதல் நிலை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிவைடிங் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் ஃபேஸ். இங்கே பிரிவதற்கு தயாராகும் நிலை, எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்டி வைக்கிறாங்க பாருங்க, அது நிலை. உற்பத்தி நிலை டபுள் ஆகுறாங்க, இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. த சேம் ப்ராசஸ் தான் செல்லில் நடக்குது. செல்லில் ஓய்வில் இருக்குது, ஆனால் மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்குது. சிந்தசிஸ் பண்ணுது, அதனுடைய அடுத்து G1 ஃபேஸில் இடைவெளி நிலையாக இருக்குது. என்ன செய்யுது, புரோட்டீன் மற்றும் ரிபோநியூக்ளிக் அமிலங்களை சிந்தசிஸ் செய்கிறது. இங்கே டிஆக்சி ரைபோநியூக்ளிக் அமிலங்களை டபுள் ஆக்குகிறது, இரட்டிப்பாக்குகிறது எஸ் ஃபேஸில். G2 நிலையில் பிரிவதற்கு தயாராக இருக்கும்படியாக அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொள்கிறது. பி ப்ரிப்பேர் டு ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குது. கடைசியாக என்ன செய்யுது, டிவைட் ஆகிடுது. இந்த மாதிரி டிவைட் ஆகிடுது, 2 செல்ஸாக டிவைட் ஆகக்கூடிய நிலை, அதுதான் மைட்டாசிஸ் நிலை. இந்த மாதிரி செல் சைக்கிளில் இருக்கக்கூடிய சீக்வென்சியல் ஆர்டர். இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செல் சுழற்சியின் படிநிலைகள் எது, வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை டிக் பண்ணோம். எதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது, நிறைய பேர் டிக் பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸை எழுதுறாங்க. ஏன் அப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தோணிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, 8 to 10 மணி நேரம் எடுத்துக்கிறதுனால அது அதிகமான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கிடையாது, இட்ஸ் a ராங் ஆன்சர். எதற்கு அதிக நேரம் எடுக்கிறது, இது 3 ஒரு பாக்ஸில் போட்டிருக்கோம். எதெல்லாம் பாக்ஸில் போட்டிருக்கோம், G1, S, G2, இந்த 3 ஒரே பாக்ஸில் போட்டிருக்கோம். அந்த பாக்ஸுக்கு பேர் என்ன பேர், இன்டர்ஃபேஸ். அப்போ மிக நீளமான நிகழ்வு எது, a lengthiest phase
மிக அதிகமான நிகழ்வு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இன்டர்ஃபேஸ் தான். இன்டர்ஃபேஸ் இஸ் எ லென்த்தியஸ்ட் ஃபேஸ். இருக்கும் நிலைகளில் அதிகமான நிலை எது அப்படின்னா இது சிந்தசிஸ், இது 3 சேர்ந்த நிலை. ப்ரிப்பரேஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன். டிவைட் பண்ணுறது ஈஸி, 1 hour தான் ஆகுது. ரெஸ்ட் எடுக்கிறதா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், செல் இரட்டிப்பாவதற்கு தேவையான தயார் நிலையில் வைத்துக்கொள்ளும் நிலை, அதை என்ன சொல்கிறோம்? இடைநிலை அல்லது இன்டர்ஃபேஸ். இது 2வது கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதேமாரி மைட்டாசிஸ் நிலையில் 3 பகுதிகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிரிதல் நிலையில் 3 முக்கியமான செல் டிவிஷன் இது. இப்போ செல் சுழற்சின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இதுதான் செல் சுழற்சி. கிளாக் வைஸில் சுழலுது நம்ம சொல்லியிருக்கிறோம். செல் சைக்கிள் சரியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுலையும் ஒரு செக் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ G1க்கும் S-க்கும் இடைப்பட்ட செக் பாயிண்ட் எந்த மாதிரி இருக்கும்? G1 ஆர் S செக் பாயிண்ட். அப்போ செல்லில் முழுவதுமாக வளர்ச்சி அடைகிறதா அல்லது முழுமையற்று வளர்ச்சி அடைகிறதா அப்படின்னு பார்த்து இந்த சைடில் இருக்கும். இந்த செக் பாயிண்டில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை என்றால் மறுபடியும் என்ன செஞ்சிடும்? ரிட்டர்ன் பேக். மறுபடியும் செல்கள் பழைய நிலைக்கு போயிட்டு மறுபடியும் வளர்ச்சி அடைஞ்சு வரும். அப்போ செக் பாயிண்ட் எல்லாத்துலேயும் இருக்குது. நாட் ஓன்லி அ ஹைவேஸ், நாட் ஓன்லி அ ப்ராப்பர் மீட்டிங்கில் செக் பாயிண்ட் இருக்கும். மீட்டிங் முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அது ஒன்றும் மட்டும் கிடையாது, செல்லில் கூட செக் பாயிண்ட் இருக்குது. எந்த இடத்துல? G1க்கும் S-க்கும் இடையில ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அப்போ வளர்ச்சி அடையாத செல்கள் மேலே தள்ளப்படும். மறுபடியும் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் அங்கே வர முடியும். அது மாதிரி டபுள் ஆகாத DNA மறுபடியும் தள்ளப்படும். அப்போ இதுக்கும் இடைப்பட்ட செக் பாயிண்ட். S-க்கும் G2க்கும் இடைப்பட்ட செக் பாயிண்ட் S/G2 செக் பாயிண்ட். இங்கே ஒரு செக் பாயிண்ட். இந்த செக் பாயிண்டில் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, வளர்ச்சி அடைய செல்லாக இருந்ததுன்னா, DNA டூப்ளிகேஷன் ஆகாமல் இருந்ததுன்னா, டபுள் ஆகாமல் இருந்ததுன்னா மறுபடியும் அங்கே தள்ளப்படும். மறுபடியும் வளர்ச்சி அடைஞ்சு தான் செய்யும் அடுத்த நிலைக்கு வரும். இது மாதிரி சரியாக வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கு. ஒரு செல் இல்லாத ஒரு செல் வளர்ச்சி அடைய வேண்டிய இடத்துல 100 செல்கள் வளர்ச்சி அடையுது. ஒரு செல் எத்தனையாக தான் மாறணும்? மைட்டாசிஸ் படி 2ஆக தான் மாறணும், டபுளாக தான் மாறணும். 2 எத்தனையாக மாறணும்? 4ஆக தான் கன்வெர்ட் ஆகும். 4 8ஆக தான் கன்வெர்ட் ஆகும். பட் ஒரு செல்லு 100 செல்லாக மாற்றிக்கொள்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் WBC செல், இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ், அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கிறது. ஒரு செல்லு 100 செல்லாக மாறுது, 100 1000 மாறுது. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? கேன்சர் அல்லது டியூமர் செல் அல்லது கேன்சர் ப்ரொடியூசிங் செல். அதான் ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க, UTNM. கேன்சர் டாக்டர்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க? முதல் நிலையில் இருக்காங்களா கேன்சர் பேஷண்ட்டு? 2வது நிலையில் இருக்காங்களா? 3வது நிலையில் இருக்காங்களா? அல்லது முத்திய நிலையில் இருக்காங்களா? முத்திய நிலை என்பது மெட்டாஸ்டாசிஸ் நிலை. எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் ஐ நைஃப்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஐ நைஃப், நுண்ணறிவு கத்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒருத்தர். ஐ நைஃப், கேன்சரை குணப்படுத்துவதற்காக என்ன நைஃப் கண்டுபிடிச்சிருக்காரு? இன்டலெக்சுவல் நைஃப்னு சொல்லுவாங்க. இன்டலெக்சுவல் நைஃப் அல்லது ஐ நைஃப்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் கேன்சர் தொடர்பான. அப்போ ஒரு செல் பல செல்லாக கடகடன் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? டியூமர் அல்லது கேன்சர். கேன்சருடைய படிநிலையில் UTNM, அதில் முற்றிய நிலை கிரானிக்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ முதல் நிலைக்கு அக்யூட்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கிரானிக் என்பது முற்றிய நிலை. முற்றிய நிலை என்பது என்ன? மெட்டாஸ்டாசிஸ். அப்போ டியூமர், கேன்சர் தொடர்பான கேள்விகள் கூட கேட்கலாம். எந்த கேட்டகரியில்? டிசீஸ் ஆர் டிசார்டர். பரவும் நோய்களா பரவாத நோய்களா? கேன்சருங்கிறது பரவாத நோய்கள். எதெல்லாம் பரவாது? டயபெட்டிஸ் பக்கத்தில் உட்காந்தா பரவாது. அதே மாதிரி கேன்சர் பக்கத்தில் உட்காந்தா பரவாது. அல்பினிசம் இருந்தாலும், மரபியல் நோய்கள் இருந்தாலும் பரவாது. தெலசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரபியல் நோய்களாக இருந்தால் கூட பரவாது. அப்போ 300க்கும் அதிகமான மரபியல் நோய்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மரபியல் நோய்கள் பெரும்பாலும் பரவுவதில்லை. அப்போ எந்த வகை நோய்கள் பரவுகின்றன? பாக்டீரியானால் வரக்கூடிய நோய்கள், வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள், புரோட்டோசோவானால் வரக்கூடிய நோய்கள், டிபி, டியூபர்குலோசிஸ் மாதிரியான லங்ஸில் ஏற்படக்கூடிய டியூபர்குலோசிஸ். உடலெல்லாம் டியூபர்குலோசிஸ் வந்தால் கூட வரும், எல்லா உறுப்பையும் பாதிக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டிபி லங்ஸை மட்டும்தான் பாதிக்கும். கிடையாது.
அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியல் நுண்ணுயிரி எது அப்படின்னா டியூபர்குலோசிஸ் தான். டியூபர்குலோசிஸ் டுபர்கிள் பேசில்லை வகையான ஒரு ஒரு ஆர்கானிசம் தான். அந்த ஆர்கானிசம் எல்லா உடம்புல உள்ள எல்லா பகுதியிலையும் தாக்கும். லங்ஸில் தாக்குச்சுன்னா பரவும் தன்னுடையதாக இருக்கும். மார்ச் 24ங்கிறத நம்ம பார்க்குறோம், டிபி டே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிபி டே மார்ச் 24 இல்லையா? மார்ச் 24 24 டிபி டே, வேர்ல்டு டிபி டே. அதுக்காக தான் இந்தியாவில் குழந்தைகளுக்கு போடப்படும் முதல் தடுப்பூசி பார்த்தீங்கன்னா டிபிக்கு எதிரான தடுப்பூசி தான். பிசிஜி தான் போடுறாங்க. பேசல் கால்மைட் குமின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாங்க, முதல்ல கண்டுபிடிச்சாங்க. கால்மைட் குமின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அது பேர் பிசிஜி வேக்சின். பிசிஜி வேக்சின் அதான் குழந்தைகளுக்கு போடப்படும் முதல் தடுப்பூசி. குழந்தை பிறந்தோடனே போடக்கூடிய முதல் தடுப்பூசி எது, வேக்சின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி. தடுப்பூசி என்ற பதத்தை உருவாக்கியவர்னு கேட்டாங்கன்னா எட்வர்டு ஜென்னர் அப்படிங்கிற அறிவியலறிஞர் தான். எட்வர்டு ஜென்னர் தான் என்ன செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறாரு. ஓரல் போலியோ வேக்சின் தான் உங்களுக்கு ஸ்டாக் எஸ்டிஏஎல்கே ஸ்டாக்குங்கிறவர் என்ன செய்கிறாரு, அது ஓரல் போலியோ வேக்சினை அவர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் மூலமாக இல்லாமல் ஓரல் போலியோ வேக்சினை கொண்டு வர்றாரு. ஏன்னா குழந்தைகளுக்கு போடப்படும் முதல் ஓரல் போலியோ வேக்சினாக கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாக்கில் தான் முதல்ல பரிந்துரை பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஜி மார்ச் 24, டிபி இது வந்து டியூபர்குலோசிஸ். இது மாதிரி பரவும் தன்மையுடைய நோய்கள் இருக்கு. அப்போ உடல் நலம், மனநலம், சமூக நலம் மூன்றையும் சார்ந்து தான் ஆரோக்கியமே இருக்கு. உடல் நலத்தை சார்ந்து ஆரோக்கியம் இருக்கு, மனநலத்தை சார்ந்து ஆரோக்கியம் இருக்கு, மனதையும் சரியாக வச்சுக்கணும். இன்னொன்று சமூக நலத்தை சார்ந்தோம். எப்போதும் சண்டை சச்சரவு, ஈகோ, தன்முனைப்பு, மற்றவரை பார்த்து பொறாமைப்படுதல், தன் வேலையை பார்க்காம மற்றவர்களுடைய வேலையை பார்த்து குறை சொல்லுதல், இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் சமூக நலம். அதுவும் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஒன்று அதிலிருந்து ஈடுபடாமல் இருக்கலாம், அதிலிருந்து விலகி இருக்கலாம். விலகிடுவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரையும் சேர்த்து, அனைவரையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். லைஃப் லாங் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் முடிந்த அளவு. ஏன்னா நம்மளும் என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒரு ரீசெண்டாக ஒரு கட்டுரை படித்ததில் என்னென்னா மனநோய்ங்கிறது அதிகமாக இருக்குது. நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் மிக முக்கியமானது மனநோய்கள் அதிகமாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாக்டவுனுக்கு அப்புறம் கொரோனா வந்துருமோன்னு பயத்தில் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அபவுட் த கொரோனா வைரஸ் இஸ் அட்டாக் டு மீ, த அட்டாக் டு அஸ், எங்களை தாக்கி விடுமோ அல்லது என்னை தாக்கி விடுமோ அப்படிங்கிற நினைவிலே இருக்காங்க. எப்போதும் சானிடைசர், எப்போதும் மாஸ்க், எப்போதும் அது இருக்க வேண்டியதான், கட்டாயமாக இருக்கணும். 6 மீட்டர் இடைவெளி இருக்கணும். ஆனால் 24 hours அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இரவு தூங்கும்போது கூட நம்ம அந்த அந்த நிலைமையில தான் இருக்கமா, நம்ம கரெக்டாக இருக்கமா அப்படின்னு 24 hours அது சார்ந்தே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவேர்னஸாக இருக்கலாம், ஆனால் ஓவர் அவேர்னஸ் அபவுட் கொரோனா வைரஸ் அல்லது அதர் வைரஸ், பரவும் தன்மையுடைய நோய்கள், இந்த மாதிரி ஓவர என்ன செய்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் தான் முக்கியம். அப்போ பரவும் தன்மையுடைய நோய்களில் மிக முக்கியமாக அந்த மனநலத்தை காக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெடிசன், நம்ம யாருனாலும் மன்னிக்கும் தன்மையுடையவராக மாறிடும். ஆனால் நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். மிகப்பெரிய பிக் கொஸ்டின், மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு அதை மன்னிக்க மாட்டோன்றதை தவிர அடுத்த தடவை அவங்க வரும்போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்கள்ட்டையும் சொல்லிடுறோம். மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த மாஸ்கோடையே அனைவரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, அடுத்த தடவை வரும்போதே என்ன செய்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஒரு இமேஜ்லேயே இருக்கிறாங்க. இவங்க இப்படி தான், தெரியாதா வேற பற்றி அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ஒருவேளை மாறி இருக்கலாம், திருந்தி இருக்கலாம், மன உளைச்சலிலிருந்து மாறி இருக்கலாம், அவங்க திருந்திய மனிதராக இருக்கலாம், தப்பு கிடையாதே. ஆனால் என்ன செஞ்சிடறாங்க, அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால லாட் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் தேர் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் இது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் மிக முக்கியமானது தன்முனைப்புன்னு சொல்லப்படக்கூடிய ஈகோனால் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டிசீஸில் அதுவும் ஒரு டிசீஸ் தான். யோகா டேன்னு ஒன்று கொண்டாடுறோம், மனநாள், மனநலத்தை காக்கும் நாள்னு ஒன்று கொண்டாடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமான்னா பிக் கொஸ்டின்ஸ், இட்ஸ் எ வெரி பிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். அதில் மிக முக்கியமானது டிஸார்டர். மிக முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய
உடம்பை கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு டிசீஸ் தான். என்ன செய்வாங்க? ஹீமோதெரப்பி பண்ணுறாங்க, ரேடியோ தெரப்பி பண்ணுறாங்க, இப்போ ஹார்மோனல் தெரப்பி பண்ணுறாங்க, ஜீன் தெரப்பிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது மாதிரி பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்? கேன்சர் அல்லது டியூமர். இந்த மாதிரி ஏன் டியூமர் உருவாகுங்கிறது தான் கொஸ்டின். அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சுழற்சியில் அதிகப்படியான செல்கள் உற்பத்தி ஆகிறது. The more and more cells are produced, the more and more cells are produced instead of correct cell, appropriate cell. மிகச்சரியான செல்களிலே உருவாகாமல் அதை தாண்டி அதிகப்படியான செல்களை உற்பத்தி ஆகிறதுனால என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி கேன்சர் அல்லது டியூமர், புற்று செல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது செல் டிவிஷன், இந்த மாதிரி தான் செல் டிவிஷன் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி செல் டிவிஷனில் 3 முக்கிய நிலைகள். ஒன்று ஏ மைட்டாசிஸ் நிலை அப்படிங்கிறது முதல் ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஏ மைட்டாசிஸ் நிலை இப்போ பார்த்தீங்கன்னா 3 மிக முக்கியமான நிலைகள் இருக்கு. ஒன்று ஏ மைட்டாசிஸ் நிலை. ஏ மைட்டாசிஸ். இன்னொன்று மைட்டாசிஸ் நிலை. மூணாவது மியோசிஸ் நிலை. அப்போ மைட்டாசிஸ் ஃபேஸ், செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் டிவிஷன், மியாசிஸ். ஏ மைட்டாசிஸ் செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மற்றும் மியாசிஸ் செல் டிவிஷன். இதில் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ப்ரோகேரியாட்டுகளில், எளிய உயிரினங்களில், ஒரு செல் ப்ரோகேரியாட்டுகளில், மொனிரா வகை உயிரினங்களில் நடைபெறக்கூடிய செல் பகுப்பு எது? Which type of cell division occur in the simplest organism or prokaryote or monera type organism or unicellular prokaryotes? அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை டிக் பண்ணோம்? எஸ், ஏ மைட்டாசிஸ் இஸ் a correct answer. மிக எளிய பகுப்புன்னு சொல்லுவாங்க, அல்லது டைரக்ட் டிவிஷன். எப்படி சொல்லுவாங்க? டைரக்ட் டிவிஷன். டைரக்ட் டிவிஷன், டைரக்ட் டிவிஷன், நேர்முக பகுப்பு, நேரடி பகுப்பு. அப்போ நேரடி பகுப்பு என அழைக்கப்படுவது எது? ஏமைட்டாசிஸ். எதில் நடைபெறுகிறது? ப்ரோகாரியாட்டுகளில் நடைபெறுகிறது. ப்ரோகாரியாட் என்பது எளிய வகை உயிரினங்கள். எந்த கேட்டகரியில் இருக்கு? மொனிராங்கிற கேட்டகரி. மொனிராவில் இருக்கக்கூடிய பகுதிகள் எந்தெந்த உயிரினங்கள் இருக்கு? ஒரு செல் ப்ரோகாரியாட்டுகள். ஒரு செல் ப்ரோகாரியாட்டுகளில் நடைபெறும் நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைட்டாசிஸ் தான். ஏ மைட்டாசிஸ் இட்ஸ் சிம்பிளஸ்ட் டிவிஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறீங்க, இட்ஸ் ஏ ப்ரோகாரியாட், அல்லது ப்ளூ கிரீன் ஆல்கே எடுத்துக்கிறீங்க. எந்த வகையில் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா செல்கள் 2 செல்களாக மாறுகிறது. பேரண்ட் செல் ரெண்டுமே என்ன செஞ்சிருது? 2 செல்களாக மாறுகிறது. அப்போ ஒரு செல்லு 2 செல்லாக மாறி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன், இரு சம பிளவு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. பைனரி ஃபிஷன். அப்போ ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பாக்டீரியல் ரீப்ரொடக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க, பாக்டீரியல் செல் டிவிஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் என்றால் என்ன? இரு சம பிளவு. அப்போ இரு சம பிளவு முறையில் இனப்பெருக்கம் செய்வது அல்லது செல்லை 2 செல்களாக மாற்றிக்கொள்வது எந்த ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம்? ப்ரோகாரியாட்டுகள். எடுத்துக்காட்டு பாக்டீரியா. எந்த முறையில் பண்ணுகிறது? எளிய பகுப்பு. எளிய பகுப்பு என்றால் என்ன? ஏ மைட்டாசிஸ் நிலை. ஏ மைட்டாசிஸ் நிலை, இதுதான் எளிய பகுப்பு. மைட்டாசிஸ் நிலை என்றால் என்ன? மைட்டாசிஸ்ங்கிறது செல் பகுப்பு. இந்த செல் பகுப்பில் இந்த மைட்டாசிஸ் செல்களில் உடல செல்கள் பகுப்படைகிறது. உடல செல் நத்திங் பட் உடல் செல்கள் தான். அப்போ உடல் செல்கள் பகுப்படைகிறது. அப்போ உடல் செல்களுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? சொமேட்டிக் செல். சொமேட்டிக் செல். அப்போ மறைமுக பகுப்பு என அழைக்கப்படுவது எது? என்ன கொஸ்டின் கேட்பாங்க? மறைமுக பகுப்பு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் இஸ் மைட்டாசிஸ் நிலை. அல்லது உடல செல் பகுப்பு என அழைக்கப்படுவது எது? மைட்டாசிஸ் நிலை. அப்போ உடல செல் பகுப்படையுது. ஒரு தாவரம் வளருதுன்னு வைங்களேன். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் உருவாகுதா? மெரிஸ்டமேட்டிக்ல நுனியாக்கு திசுக்கள் வளர்ச்சி அடையுது இல்லையா? தாவரத்தினுடைய நுனி வளர்ச்சி இருந்தால் தான் வளர்ச்சின்னு இருக்கும்.
அப்போ நுனியாக்கு திசுக்கள் வளர்ச்சி அடையுது. அது காரணமானது செல் வளர்ச்சி, ஒரு தாவர வளர்ச்சி, விலங்குகளின் வளர்ச்சி, மனிதனின் வளர்ச்சி. அப்போ வளர்ச்சிக்கு காரணமான பகுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைட்டாசிஸ்.